பெண்கள்னு சொல்லும்போது நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். நெறைய பேர் பெண்களுக்கு தான் நெறைய பேர் திமுக அரசு பார்த்தீங்கன்னா அதிகமா செய்றாங்கன்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டாவே இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா மகளிருக்கு குடுத்துருக்காங்க, பஸ் வசதி குடுத்துருக்காங்க, மகளிருக்கு ரூ. 1000 குடுத்துருக்காங்க. இதேபோல எண்ணற்ற திட்டங்கள் நெறைய பேர் பெண்களுக்கு தான் குடுத்துருங்க. ஓகே. இதுவரைக்கும் ஆண்களுக்கு குடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒயின் ஷாப் அதிகமா ஓப்பன் பண்ணி அதிகமான லெவல்ல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனா ஆண்களுக்கு தான் தீமை ஒயின் நன்மையில ஷாப் குடுக்குறாங்க. வந்து ஓபன் பண்ணது டிஎம்கே கிடையாது. நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் ஒயின் ஷாப் அறிமுகப்படுத்தின எம்ஜிஆர் ஐயா. ம், அடுத்து அதை வந்து கவர்மெண்ட் மூலியமா கொண்டாந்தது அம்மா ஜெயலலிதா அம்மா கொண்டாந்தாங்க. ம், அந்த அதை தான் இன்னும் நடத்திட்டு இருக்கு. நம்ம கவர்மெண்ட் நினைச்சா அதை நிறுத்த முடியாது. எப்படி நிறுத்தணும்னா நிறுத்தினா நம்ம மக்கள் வந்து வேற லைன் போயிடுவாங்க. ம், இத மதுபானத்தை ஒழிச்சா அவங்க இதுக்கு மேல பெரிய பெரிய விஷயத்துல போயிருவாங்க. இந்த கள்ளக்குறிச்சி நடந்துச்சு தெரியுங்களா? ம், ஒரு ஒரு ஊரே அழிஞ்சு போச்சு. ம். இந்த இதை நிப்பாட்டினா அது மாதிரி போயிடுவாங்க. இதை நிப்பாட்டினா நாங்களும் அதான் எதிர்பார்க்கிறோம். ம். அதை நிப்பாட்டுறதுக்கான ஐடியா மக்கள் சொல்றதுலதான் இருக்கு. எங்களோட பொறுப்பு என்னன்னா, இதுக்கு மேல ஆட்சிக்கு அண்ணன் தான் வருவாரு. ம். இதுக்கு மேல வந்து வேகன்சி கொஞ்சம் கூட போடணும். படிக்கிற பசங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க எல்லாருமே. ம். படிக்கிற பசங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும். பிஜேபி பற்றி உங்க கருத்து என்ன? நான் அதை பத்தி பேசவே மாட்டேன். அண்ணாமலை, அவரை பத்தி நான் எதுவுமே பேச மோடி, மாட்டேன். யாரு? பிஜேபி பத்தி நான் பேசவே மாட்டேன். காங்கிரஸ் எனக்கு மத்தியில இருக்கக்குள்ள வேணான்றீங்களா? வேணாம், எனக்கு யாருமே வேண்டாம். சீமானும் அதான் சொல்றாரு. மத்தியில இருக்கக்குள்ள யாருமே வேணாம். நான் சீமானண்ண கூட ஏத்துக்குவேன். இந்த பிஜேபி எல்லாம் பேசவே வேண்டாம். அது கட்சியே கிடையாது. நம்மள வந்து அவங்க ஆட்டி படைக்க வந்திருக்காங்க. இதுக்கு மேல ஆளைய முடியாது. அவங்க இதோட முடிஞ்சு 2026 நல்ல ஆட்சி வரும். எல்லாரும் பாப்பாங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த வீடியோ பாக்குறேன்னு வச்சுங்களேன், அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? திருமணம் அவருதான் வரணும். செய்யறதோட இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா செய்யணும். இல்ல மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு முதலமைச்சருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்க அப்படியே. மு.க. ஸ்டாலினுக்கு என்ன சொல்லணும்னா, அண்ணா நீங்க திரும்ப வந்தீங்கன்னா இதோட நல்ல ஆட்சியா நீங்க கொடுக்கணும். மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை செய்யணும். அவ்வளவுதான். இப்ப தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த வீடியோ பாக்குறாரு. அவர்கிட்ட என்ன கோரிக்கை விரும்புவீங்க? என்ன கோரிக்கை சொல்லுவீங்க? ஆனா எங்களுக்கு என்ன கோரிக்கைன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க அகாடமில போலீஸ்க்கு படிச்சுட்டு இருக்கிறோம். எங்க அகாடமிக்கு எப்படின்னா நிறைய பேர் 4 வருஷம் 5 வருஷம் படிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படின்னா 1 மார்க் எல்லாம் விட்டு இப்ப திரும்ப எக்ஸாம் எழுதிருக்காங்க. எங்களுக்கு வேகன்சி ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காங்க. இது ஒண்ணுதான் வந்து இளைஞருக்கான குறையே. ஐயா கலைஞர் ஐயா இருக்க வரையும் வேலை வாய்ப்பு நிறைய கிடைச்சிச்சு. கவர்மெண்ட் வேலை நிறைய கிடைச்சிச்சு. இப்ப அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த வேகன்சி இப்ப 5000 கொடுத்ததுல பாதி பெண்களுக்கு போயிருது. ஆண்கள் நிறைய கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. இப்ப என் கூட இருக்கவங்க எல்லாம் நிறைய கஷ்டப்பட்டு படிச்சு இப்ப எக்ஸாம் இன்னைக்கு எழுதிட்டு வந்திருக்கோம். நாங்க இன்னைக்கு தான் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கோம். நிறைய பேர் ரொம்ப ஃபீலிங்கோட போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அண்ணன் ஆட்சிக்கு வந்தா இந்த எக்ஸாம்ல வேகன்சியே நிறைய போடணும். எனக்கு அதான் மெயின். இப்ப 5000 போட்டுருக்காருங்களா, அடுத்து ஒரு 7000 10,000 போட்டா ரொம்ப சந்தோஷப்படும். இளைஞர் ஃபுல் சப்போர்ட் அவருக்கு கிடைக்கும் அண்ணனுக்கு. ஓகே, நீங்க நிறைய பேர் இப்ப என் கூட வந்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வேகன்சி கம்மி உங்காச்சின்றாங்க. வேகன்சி நிறைய கொடுக்கணும். எல்லாம் நிறைய பேர் இன்னும் இருக்காங்க. போலீஸா எல்லாம் நிறைய ஆசையோடு இருக்காங்க. ஏஜ் அவுட் ஆஃப் ஏஜ் எல்லாம் இருக்காங்க. அவங்க நல்ல வேகன்சி கொடுத்து நல்லபடியா இருந்தா போதும். படிக்கிற பசங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும் எங்களுக்கு. அதான் மெயின். கலைஞர் யாருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாரு. படிக்கிற பசங்களுக்கு வேலை உடனே வேலை. இப்ப வேலை கொஞ்சம் கம்மியா இருக்கு. அந்த வேலையை எங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்கன்னா போதும் எங்களுக்கு. இப்ப இருக்கிற வேலை எல்லாமே தனியாருக்கு விற்கிறாங்க இல்லையா? இல்ல அதத்தான் நானும் சொல்றேன். தனியாருக்கு கொடுக்கறதோட கஷ்டப்படுற ஃபேமிலில இருந்து நிறைய பேர் படிக்கிறாங்க. அந்த படிச்சவங்களுக்கு வேலை கொடுத்தா எங்களுக்கு சந்தோஷம். நல்லா படிக்கிறாங்க, நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. படிச்சவங்க வேலை வாங்கணும். அதான் மெயின். சரி, ஓகே தம்பி, நன்றி.